வணக்கம் நண்பா, இது உங்கள் கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் வேணும்னா டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரணும்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் வேணும்னா டிஎல் லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எனேபிள் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி. இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல. அதனால பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வேலிடிட்டி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயின்ட் இது பார்த்திங்கன்னா டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல்ன்றது உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் சேனலில் இருக்கும். கேரளா லாட்ரி கேசிங் சேனல் கிடையாது. டிஎல் லாட்ரி கெஸ்ஸிங் சேனல். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். டிஎல் லாட்ரி கெஸ்ஸிங் சேனலில் நீங்கள் டிஎல் லாட்ரி கெஸ்ஸிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். கண்டிப்பாக அது ஜாயின் பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு 299 ரூபா இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாடிலேருந்தே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்திங்கன்னா ஆல் போர்டுன்னு போட்டு 799 ரூபா 799 அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பிளான். ஓகேங்களா. இது வந்து 1 மந்த் வேலிடிட்டி. ஓகேங்களா. இந்த ஆல் போர்டு கேசிங் வந்து 1 மந்த் வேலிடிட்டி. இது 799 ரூபா. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம். இது எந்தெந்த ஷோவுக்குன்னு பார்த்திங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேஎல் 3 மணி அதுவும் சேர்த்து நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறோம். மொத்தம் 4 ஷோவுக்கும் சிங்கிள் நம்பர் அதாவது ஆல் போர்டில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போது 1 மணிக்கு வந்து இப்போ 1ஆம் நம்பர் கிடைக்குதுன்னா இப்படி 1ஆம் நம்பர் கொடுத்துருவேன். அதே மாதிரி இப்போ 6 மணிக்கு ஒரு 2ஆம் நம்பரோ இல்லை 3ஆம் நம்பரோ கிடைக்கிது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று 4ஆம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். கேஎலுக்கு ஒரு 4ஆம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து ஆல் போர்டுக்கு வந்து கிடைக்கிற நம்பரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாவோ இல்லை டெக்ஸ்டாவோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில். அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ 1 மணிக்கு வந்து நான் இப்போ எனக்கு இந்த 1ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு 1 பிஎம்னு போட்டு 1ஆம் நம்பர் ஆல் போர்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு 1ஆம் நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன். இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன். ஓகேங்களா. அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கும் நம்மளுக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன். எல்லா நாளும் சொல்ல முடியாது. இந்த ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கெஸ்ஸிங் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன். அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து எப்படியும் நம்ம ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம். கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா. அப்படி இல்லை எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துருவேன். இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா. இது வந்து ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு நிறையா இதில் பார்த்திங்கன்னா டெய்லி எனக்கு ஒரு 2 ஷோவாச்சும் பாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் வந்து நான் 2 நாளாக சேனலில் சொல்லியிருந்தேன் கெஸ்ஸிங் எடுத்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 6 மணிக்கும் நம்மளுக்கு 1ஆம் நம்பர் சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தேன். 2மே வந்து பாஸ் ஆகிருந்தது. அடுத்தது கேஎலுக்கும் 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷோ வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஓகே நண்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம். நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துகிட்ருக்கேன். வேணுன்றவங்க இது வந்து வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் வந்து உறுதியாகவும் சொல்லலை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும், சில நாள் ஃபெயில் ஆகும். இது வந்து 1 மந்த் வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்பா. சரி ஓகேன்பா.
இன்னைக்கு பாருங்கள் 8/3/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 7/3/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டியருக்கும் சரி கேலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரின் போடுற மாதிரி இருந்தால் லாட்ரின் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா ஆகுதுன்பா. வித்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து 7-8 மணி வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ½ ஏறிடுதுன்பா. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ₹11, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா ₹12, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா ₹22. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வீடியோவை டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள் 7/3/2024க்கான 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7-4-8. இந்த 7-4-8க்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 8ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக நம்மளுக்கு 7-8 நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பரை மட்டும் நம்ம வந்து மாற்றி பி போர்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா இன்றைக்கி சூப்பராக அப்படியே போர்டு வைஸாக நம்மளுக்கு சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு 7-8 அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். சூப்பராகவே நம்மளுக்கு இது வந்து ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு. அங்கே மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக 7-8 அப்படின்றத வந்து இங்கே ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அந்த செட்டில் வந்து ஏசி வந்து அப்படியே பாஸ் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து ஒரே ஒரு செட்டு சிங்கிள் செட்டில் மாசான வெற்றி எடுத்துருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 4-8 அப்படின்றத வந்து சேர்த்து கொடுக்காம விட்டோம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 4-5 கூட ஸ்ட்ராங்காக, 4ஆம் நம்பர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாததுனால 4ஆம் நம்பர் நான் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. 1-5, 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 5ஆம் நம்பர் கூட சேர்த்து கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா 7-5-8 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 4ஆம் நம்பர் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசி தான் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 4-8 கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே 7-8, இங்கேயும் 7-8. இது பார்த்திங்கன்னா ஏசி, இதுவும் பார்த்திங்கன்னா ஏசி, இது பார்த்திங்கன்னா பிசி. சூப்பராக இன்றைக்கி 3 பாக்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் ஆல் போலில் சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போலில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்குன்பா. நல்லா சூப்பராக பாஸ் ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து மெம்பர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி 7ஆம் நம்பர் வந்துருந்தது. 5ஆம் நம்பர் தான் வந்து வரும்னு எதிர்பார்த்தேன். மிஸ் ஆகி 7ஆம் நம்பர் வந்துருந்தது. ஆனாலும் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே நம்ம எதிர்பார்த்து நம்ம சொல்கிறது தான் 4 ஷோவில் நம்மளுக்கு 2 ஷோவாச்சும் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி கேஎலுக்கும் 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. 1 மணிக்கும் 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா 3 ஷோ பாஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி 2 ஷோ பாஸ் ஆகிருக்கு, 2 ஷோ ஃபெயில் ஆகிருக்கு. இதுதான் நம்ம வந்து எதிர்பார்த்து நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறது. 2 ஷோவாச்சும் நம்மளுக்கு மினிமம் பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்து கொடுத்துட்ருக்கோம். சிங்கிள் போர்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு ஜஸ்ட்டில் நம்ம வந்து 1 மணிக்கு இல்லை கேஎலுக்கும் 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா கேஎலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன் மெம்பர்ஷிப்பில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 செட்டு கொடுத்துருந்தேன். பாக்ஸில் ஜஸ்ட்டில் ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. 9-7-5 கொடுத்துருந்தேன் ஒரே ஒரு பாக்ஸு. அது 9-2-5 அப்படின்னு வந்துருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 0-6 கொடுத்துருந்தேன். நம்மளுக்கு நேற்று வந்த நம்பர் அப்படியே 3-0-9 அப்படின்ற ரிசல்ட் வந்ததுனால பார்த்திங்கன்னா 0 மட்டும் நம்ம சிங்கிள் போலில் கொடுத்துருந்தோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆல் போலில் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இதே மெம்பர்ஷிப்லேயும் சிங்கிள் போலில் 0 தான் கொடுத்துருந்தோம். இது கூட 6ஆம் நம்பர் சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி 2 செட்டில் வந்து கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. புதிய முயற்சி நம்ம எடுத்து நம்ம வந்து இன்னையிலேருந்து மெம்பர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா கிடைக்கிற நம்பர்ஸை வந்து அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஏபிபிசிஎஸ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக கிடச்சிது அப்படின்னா அதுலேயும் மெம்பர்ஷிப்லேயும் கொடுக்குறதுக்கு
நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னையிலேருந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகும். நேற்றுலேருந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து நானாக க்ரியேட் பண்ணுறது கிடையாது. இது வந்து யூடியூப்பில் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களோட இது தான் நம்மளுக்கு வந்து ஜாயின் பட்டனை அவங்க தான் எனேபிள் பண்ணுவாங்க. அதில் தான் நம்மளுக்கு வந்து யூடியூப் மூலியமாக தான் எனக்கு அந்த அமௌண்ட் வரும். ஓகேங்களா? அந்த ஜாயின் பட்டன் வந்து யூடியூப் மூலியமாக வருது. நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா சேனலில் அந்த லோகோ தெரியுதுல்ல, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே 299 ரூபா இருக்கும். அதே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 799 ரூபா அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடியில் வச்சு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரியும் இருக்குது. பேடிஎம், கூகுள் பே, ஜிபேயில் வந்து நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரியும் இருக்குது ஆப்ஷன். அதில் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அனுப்பி இதில் வந்து ஜாயின் பண்ண முடியாதுன்பா. இது வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் காசு கட்டணும். எனக்கிட்ட காசு கட்டுறது கிடையாது. என்கிட்ட காசு கட்டுற மாதிரி இருந்தால் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. பார்க்கலாம்பா, இந்த மாதம் அப்படியே போகட்டும், ஒரு 2-3 மாதம் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறதா என்ன அப்படின்ட்டு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறதா என்னன்ட்டு. இது இப்போதைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண தெரியாதவங்களுக்கு சொன்னேன். ஜாயின் பண்ண தெரியாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு. அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேசிங் லோகோ டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேனலோட அந்த சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கு பக்கத்திலே ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா மேலே 299 ரூபா இருக்கும். அதே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 799 ரூபா இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின்றதை அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். யூபிஐ ஐடி வச்சு நீங்கள் வந்து யூபிஐயில் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களான்பா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 309 இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. 309க்கு பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்துச்சுன்பா. 0வும் கிடச்சிருக்கு, 9 நம்பரும் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3ம் 9 பார்த்தீங்கன்னா நேற்று வந்த நம்பர் அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சுன்பா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் நேற்று, ஆமாம் 3ஆம் நம்பர் அப்படியே ஏ போர்டில் வந்துருச்சு. 9ஆம் நம்பர் மட்டும் சி போர்டில் மாதிரி வந்திருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. 309 90 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது வந்து நம்மளுக்கு போர்டு வைஸாக மாறி வந்ததுனால நம்மளுக்கு அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பிசியில் வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசியில் சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. இந்த 8க்கு பவர் வந்து 3ஆம் நம்பர், 8க்கு பவர் 3ஆம் நம்பர் இதுதான் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நேற்று வந்த நம்பர் அப்படியே ரிட்டர்ன் வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. 2 நம்பர், ஒரு நம்பர் தான் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்ததுனால கரெக்டாக நம்மளுக்கு 9ஆம் நம்பர் எதிர்பார்த்தேன், 9ஆம் நம்பர் வந்துடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரும் ரிட்டர்ன் வந்ததுனால மிஸ் ஆயிடுச்சுன்பா. இல்லைனா இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக வினிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் இதுலேயும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கேரளாவிலையும் ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 309 இதுலேயும் 09 கனெக்ட் ஆகுது, இதுலேயும் 09 கனெக்ட் ஆகுது. மற்றபடி எதுவும் கனெக்ட் ஆகலை. நம்மளுக்கு ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணி கொடுக்குறதுனால மெயினாக ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கனால சூப்பரான வெற்றி கிடச்சிருக்குன்பா இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள், 8, 6, 8 இந்த 8, 6, 8க்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாதிரி வந்திருக்கு. 6ஆம் நம்பர் பி போர்டில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 செட்டில் பார்த்திங்கன்னா 6, 8ன்றது நம்ம வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 6, 8 வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு பிசியில் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 8, 6 அப்படின்னு கொடுக்கல. இங்கே ஸ்ட்ராங்காக நம்ம வந்து 5ஆம் நம்பர் எதிர்பார்த்தேன்பா. நம்மளுக்கு 5ஆம் நம்பர் வந்துடும் அப்படின்னு நான் கொஞ்சம் கன்ஃபார்மாக இருந்தேன். 5ஆம் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைனா இன்றைக்கி வந்து 6ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கணும். மெம்பர்ஷிப்லேயே பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் தான் சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தேன். இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் தான் எனக்கு இருந்தது. அடுத்த ஆப்ஷன் 6ஆம் நம்பராக தான் இருந்தது. 6ஆம் நம்பர் தான் நான் சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்க வேண்டியது. 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக பட்டதுனால 5ஆம் நம்பர் கொடுத்தேன். இல்லை அப்படின்னா இன்றைக்கி 3 ஷோ பாஸ் ஆகிருக்க வேண்டியது. இந்த 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து ஆல் போர்டில் வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக படாமல் இருந்திருந்தால் 8, 6 அப்படின்றத கூட நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 6, 8 இங்கேயும் கனெக்ட் ஆகுது, இங்கேயும் கனெக்ட் ஆகுது.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆயிருக்கு. இது டபுள்ஸில் 8ஆம் நம்பர் வந்ததுனால மிஸ் ஆயிடுச்சுன்பா. இதில் பார்த்தீங்கன்னா 6 8 வந்து பிசி வந்து கனெக்ட் ஆகுது. இதுலேயும் பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் 8 6 8க்கு 6ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக ஆல் போர்டில் வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக மாசாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு 3 ஷோலையும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. கேரளாவுக்கும் சேர்த்து இன்றைக்கி ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. 4 ஷோவும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. நேற்று ஒரு ஷோ பாஸ் ஆகியிருந்தது ஆல் போர்டு. அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா 2 ஷோ பாஸ் ஆகிருந்தது. கேரளாவுக்கு பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி ஃபாலோ பண்ணி வின்னிங் எடுத்துக்கணும்னா நல்ல ஒரு கெஸிங்கில் கிடச்சிட்ருக்கு. கெஸிங் கிடைக்கும்போது வின்னிங் கிடைக்கும் போதே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி நீங்கள் வின்னிங் எடுத்துக்கங்க. அப்புறம் ஃபெயிலாகி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் கெஸிங் எடுக்கிறது சரியில்லை, எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. வின்னிங் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபெயில் ஆகும்போது நம்மளுக்கு பேட்டர்ன் மாற்றி மாற்றி ஆடும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வின்னிங் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நான் சொல்கிறது. மெம்பர்ஷிப்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெஸிங்கில் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணி வின்னிங் எடுக்கிறனால எடுத்துங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2 நம்பர்லேயே வின்னிங் கிடச்சிட்ருக்கு. 2 நம்பரை ட்ரை பண்ணி வின்னிங் எடுக்கிறனால எடுங்க. இதிலே பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரியும் கொடுக்குறோம். ஜஸ்ட்டில் தான் பாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொடுக்குற வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகுது. சிங்கிள்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக செட்டு கொடுக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குது. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வின்னிங் எடுக்கிறனால எடுங்க, வீடியோ பார்த்து வின்னிங் எடுக்கிறனால எடுங்க. நம்மளுக்கு ஆல் போர்டு சூப்பராக பாஸ் ஆகிட்டுருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்குன்பா. சரி பாருங்கள், அடுத்து 8/3/2024க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 1 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 08, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 19, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 01 09 06 05 16 15 86 81 89. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 01 10 வரலாம், 06 60 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 016 015 096 095 816 895. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 016 896. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 86 86லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 8ஆம் நம்பர் உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் 8ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 6ஆம் நம்பர் உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 8. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2 6 2 9 2 5 2 8 6 5 6 8 9 5 9 8 4 6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 6 5 5 6 வரலாம், 9 5 5 9 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 6 5 2 6 8 2 9 5 2 9 8 4 6 5 4 9 8. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 6 5 6 5 8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 8 9 8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு 9 8 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 9 8லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 9ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 8ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் 9 8 9 8லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8 3 8 5 8 7 8 0 3 7 3 0 5 7 5 0 2 7. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 8 7 7 8ன்னு வரலாம், 8 3 3 8ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9 3 7 9 3 0 9 5 7 9 5 0 8 3 7 8 5 0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9 5 7 8 5 7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 7 3 7லேருந்து உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக படுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 3ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் 3 7 3 7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக நம்ம கெஸிங்கை ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கெஸிங் கொடுக்குறோம். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்கன்பா.
நாளைக்கு 3 ஷோவிலையும் சேர்த்து 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு 3 ஷோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 8 8 6 6 5 5 7 7 அப்படின்னு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு டபுள்ஸில் வர மாதிரி தோணுது எனக்கு. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் இந்த 4 செட்டு தான். 4 செட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.